ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நவ் வி ஆர் கோயிங் டு இன்றைக்கி வந்து நம்ம வையாவூர் டெம்பிளுக்கு போகிறோம். ஸோ வைகுண்ட ஏகாதசி அப்படின்றதுனால நாங்கள் வந்து வையாவூர் டெம்பிள் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்பியிருக்கோம். ஸோ என்னோடய கேடிஎம் 390 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ரைட் ஸ்டார்ட் பண்ணும்போது டைம் பார்த்திங்கன்னா இட் வாஸ் அரவுண்ட் சம் 9:20 எக்ஸாக்ட்லி. ஸோ கூகுள் மேப்பில் பார்க்கும்போது 52 கிலோமீட்டர்ஸ் எங்கள் வீட்டிலேருந்து காட்டுச்சு. ஸோ வி ஆர் ஸ்டேயிங் இன் ஈஸ்ட் தாம்பரம் ஏரியா. ஸோ இங்கேருந்து அரௌண்ட் 52 கிலோமீட்டர்ஸ்னு சொல்லிச்சு. ஸோ வி ஹவ் ஸ்டார்டட் த ரைட். லெட்ஸ் see when we are going to reach there. ஃபஸ்ட் பிளான் என்னென்னா, வையாவூர் பக்கத்தில் தான் வந்து வேடந்தாங்கல் பேர்ட் சாங்சுரியும் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ அங்கேயும் போயிட்டு விசிட் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. இப்போ ஜிஎஸ்டி ரீச் பண்ணியாச்சு. ஸோ இப்போது தாம்பரம் பிரிட்ஜ் ஃப்ளைஓவர் இறங்கிட்டுருக்கோம். எக்ஸ்பெக்டேஷன் இஸ் டிராஃபிக் அவ்வளோவா இருக்காதுன்னு எதிர்பார்க்குறோம். பிகாஸ் தி டேஸ் ஆன் கிறிஸ்மஸ் டேஸ். கிறிஸ்மஸ் டேன்றதுனால டிராஃபிக் இருக்காது அப்படின்றது எதிர்பார்க்குறோம். ப்ளஸ் ரோட்ஸ் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஸ்பீட் மெயின்டைன் பண்ண முடியுது என்னால். யூ கேன் see the dashboard. ஆவரேஜ் ஸ்பீடு வந்து ஒரு 80-90 அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணாலே யூ கேன் ரீச் வித்தின் 40 minutes டு வையாவூர். தட்ஸ் அ டார்கெட். பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இரும்புலியூர் ஜங்ஷனில் சிக்னலில் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். we can start moving. ஸோ இன்னொரு விஷயமும் நான் ஷேர் பண்ணலான்னு பார்க்குறேன். இப்போது என்னோடய பைக் வந்து இட் ஹஸ் கம்ப்ளீட்டட் அரவுண்ட் மோர் தென் 1800 கிலோமீட்டர்ஸ் now. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா இட் வாஸ் அன் ட்ரூலி ஆசம் எக்ஸ்பீரியன்ஸ் so far. Now I completely understood the riding dynamics of the bike. So இப்போ வந்து மோர் கம்ஃபர்டபுளாக இருக்குது பைக். எப்படி வந்து பிஹேவ் பண்ணுது, எந்த டைரக்ஷன், எந்த ஸ்லோ ஸ்பீட், எந்த ஹை ஸ்பீடில் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றது வந்து கம்ப்ளீட்டாக எனக்கு புரியுது. ப்ளஸ் மோர் வந்து ஒரு பைக்கோட அடாப்ட் ஆனது வந்து இப்போ எனக்கு நல்லா புரியுது. கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது ட்ரைவ் பண்ணுறதுக்கு. I have some accessories ordered, especially on அட்வென்ச்சர் குவெஸ்ட்னு அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அட்வென்ச்சர் கான்குவெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. ஸோ அவங்கக்கிட்ட வந்து ஹெட்லைட் ப்ரொடெக்ஷன் ப்ளஸ் டிஎஃப்டி ப்ரொடெக்ஷன் வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து we have reached பெருங்களத்தூர் ஜங்ஷன். யூஷுவல் டைமில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். பட் ஐ திங்க் டுடே இஸ் அ ஃப்ரீ ஃப்ளோயிங் டிராஃபிக் டியூ டு a holiday. So it's a good time to experience your bike. எப்போவுமே ஜிஎஸ்டி வந்து இட்ஸ் a memorable road to drive. That too once you have crossed Chengalpet or crossed Maduranthagam, the road will be very free. So you can experience a free flow ride, and that too with a bike like KTM Adventure. ரொம்ப நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். let's see. Okay, the signal is clear now. We can go. ஸோ இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா இந்த கீர் ஷிஃப்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க இட்ஸ் அ ப்ராப்ளம் டு ட்ரைவ் இன் அ லோ ஆர்பிஎம் அப்படின்னு சொல்லிட்டு. வாட் ஐ வுட் சஜஸ்ட் இஸ் ஆஃப்டர் 4000 ஆர்பிஎம் நீங்கள் கீர் ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா you will not feel anything. I mean, there will be a smooth gear shift.
I agree that in a lesser RPM there will be some engine knocking problem, but you have to do a clutch play. I mean, you have to நீங்கள் வந்து கரெக்டாக கிளச் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் நாட் ஃபீல் த ப்ராப்ளம். ஸோ அட்வைஸ் இஸ் don't change gears frequently. Keep driving in second gear. Don't aggressively move to third gear unless and until நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரீ ரோடு பார்க்குற வரைக்கும். அது இல்லாமல் லோக்கல் ஸ்ட்ரீட்ஸ்லாம் நீங்கள் ஓட்டும்போது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் செகண்ட் கியர்லேயே ஓட்டலாம், அதுக்கு மேலே போக வேண்டாம். ஸோ that's what I found in this 1800 kilometer ride. So but once the bike crosses 4500 rpm அப்படின்னா it's different a bike altogether, right? So power delivery வந்து லீனியராக தான் இருக்குது. I think there is a difference between Duke 390 and Adventure power delivery. டியூக்கில் வந்து டியூக் 390 வந்து நீங்கள் ரொம்ப அக்ரெசிவான ஒரு பவர் டெலிவரி இருக்கும். இதில் வந்து அந்த மாதிரி இல்லை. இட்ஸ் கம்ஃபர்டபுள், இட்ஸ் லீனியர். ஸோ இந்த இடத்துல டிராஃபிக் இருக்குது. இது வந்து இங்கே ஒரு கோயில் இருக்குது. யூஸ்வலாக ஊருக்கு போகிறவங்கலாம் இந்த இடத்துல நின்று ஒரு பூஜை மாதிரி பண்ணிட்டு போவாங்க. அந்த கோயில் தான் இது. பெருங்குளத்தூர் ஜங்ஷன் தாண்டினோன்னே ஐ திங்க் இட் இஸ் த நேம் ஆஃப் த டெம்பிள் இஸ் இரணி அம்மன் கோயில்னு சொல்லுவாங்க. ஐ எம் நாட் ஷுவர், பட் இங்கே கொஞ்சம் ஸ்லைட் டிராஃபிக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். நீங்கள் பார்க்கலாம் கீழே ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக லெமன்ஸ் இருக்குது. ஸோ வண்டியை நிறுத்தி பூஜை போட்டு லெமனை வந்து டயர் கீழே வச்சுட்டு, ஸோ இட்ஸ் a religious or it's a belief that people will be driving safe after doing some puja from in this temple during their long rides. So okay, we have crossed that and now the roads are free. பார்க்கலாம் எவ்வளோ தூரம் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு. So again now you can see, yeah, so dashboard வந்து you can see the speed around 70-60s போயிட்டுருக்கோம். And second thing is traffic. It's a long bike. The length of the bike is long when compared to Duke. Okay, but still it's agile, it's nimble. நீங்கள் வந்து டிராஃபிக்கில் வந்து கட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ எனக்கு வந்து எந்த டிஃபிகல்ட்டியும் இல்லை. Maybe it's because of the chassis and because of the lightweight nature of the bike. So you will not feel the weight of the bike when you drive, and as well as when you are in a traffic or somewhere, right? So it's very light, it's very nimble and agile, so you can flickable easily within the traffic. இப்போ வந்து வண்டலூர் கிட்ட வந்திருக்கோம். வண்டலூர் பிரிட்ஜ் புது ஃப்ளைஓவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிரிட்ஜ் நம்ம இப்போது ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த பிரிட்ஜில் இட்ஸ் a very nice bridge. இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி போயிருக்கேன். this is the second time I am driving on this bridge. ஸோ இப்போ ஸ்பீட் வந்து just 100 க்ராஸ் பண்ணியாச்சு within no time. எந்த ஒரு எஃபர்ட்டுமே இல்லை பைக்கில் 100 க்ராஸ் பண்ணும்போது. and it still want you to push more. ஏதோ ஒரு டிராஃபிக் இருக்குது இந்த பைக் பிரிட்ஜ் மேலே. ஐ திங்க் இட்ஸ் ரோட் ரேஜ். ரெண்டு பேர் நின்று பேசிக்கிட்டு சண்டை போட்டிருக்காங்க நடு பிரிட்ஜில். வண்டர்ஃபுல் பீப்புள். ஸோ அகைன் கம்மிங் பேக், இப்போ வந்து ஃபோர்ட் ரீச் பண்ணியாச்சு. மறைமலை நகர் தாண்டியாச்சு. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் a வெரி ஓல்ட் டெம்பிள். பட் அந்தளவுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி போயிருக்கேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட. நவ் ஐ எம் கோயிங் வித் மை ஒய்ஃப் டுடே. ஸோ டாக்கிங் அபவுட் த பில்லன் கம்ஃபர்ட் அண்ட் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ். பில்லன் வந்து the seat is good, the seat is hard, but the space is okay for to ride for a long drive. But I would suggest to இன்னொரு குஷன் சீட் ஆட் பண்ணிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் என்னோடய ஃபீலிங். ஸோ இப்போ மஹிந்திரா சிட்டி வந்துட்டோம். there is a small delay here. Okay,
Yeah, we have cleared it. We can go again. You can see within no time we have reached 90. Just a flick of the throttle down. That's why I love this bike. Plus safety in பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து for this price range you have got everything. You have got traction control, you have got dual channel ABS, you have got cornering ABS, right? இப்போ பிரேக்கிங்கும் ஹார்ட் பிரேக்கிங்கும் பண்ணியிருக்கேன் இந்த ரைடில். ஸோ ஐ வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் பிரேக்கிங், தட் டு வித் அ பில்லன். ஸோ ஓவர்டேக்கிங்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஜஸ்ட் within a seconds of time we can go through, we can pass the other vehicle. So on the we are almost near to Chengalpet toll plaza. Hopefully we don't have any traffic there. It's a holiday today. Let's see. எக்ஸ்பெக்டட் டிராஃபிக் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ பட் ஆனால் அந்த டூ வீலர் லேனை வந்து கம்ப்ளீட்டாக ஆக்குபை பண்ணிட்டாங்க கார்ஸ் எல்லாம். ஸோ நான் ஒரு ரொம்ப சின்ன கேப்புக்குள்ளே தான் நான் புகுந்து வர வேண்டியதாக இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் அந்த front suspension work பற்றி பேசலாம். Now you can see the bike, right, how it is behaving in this off-roading conditions. Front suspension வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. You will not feel anything when you are dumping into potholes or dumping into any big place where there is no road at all. பட் ரியரில் வந்து சஸ்பென்ஷன் ஹார்டாக தான் இருக்குது. அது நீங்கள் பில்லன் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ now we have reached the temple. நீங்கள் இங்கே பார்க்குறது வந்து ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆஃப் த டெம்பிள். நீங்கள் இப்படியும் நடந்தும் போகலாம், இல்லை அப்படின்னா யூ வில் ஹாவ் ஒன் மோர் வே வேர் யூ கேன் டேக் யுவர் பைக். ஸோ ஜஸ்ட் ஆஃப்டர் கிராசிங் த ஃபுட் ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரைட் ஒன்று இருக்கும். அந்த ரைட்டில் வந்து நீங்கள் வந்து யூ கேன் டேக் யுவர் பைக் ஆர் யூ கேன் டேக் யுவர் கார் டு த ஹில். இது வந்து செங்கல்பட்டு தாண்டிட்டு மாமண்டூர்லேருந்து ஒரு ரைட் ஒன்று கட் ஆகும், உத்தரமேரூர் சொல்லிட்டு வேடந்தாங்கல் ரோட். அந்த ரைட் எடுத்திங்கன்னா யூ வில் ஃபைண்ட் திஸ் டெம்பிள். ஓகே, ஐ ஹவ் மிஸ்ட் தட் ரைட் நவ் அகெயின். ஐ திங்க் ஐ ஹவ் டு டேக் எ யூ டர்ன் நவ். ஓகே, லெட்ஸ் கோ. இந்த ரோடில் உள்ளே போனீங்க அப்படின்னா யூ வில் ஃபைண்ட் தட் வே டு த ஹில். ரோட்ஸ் ஆர் குட். It's not a tarmac road, it's a cement road. On two sides we can see local residents residing here.
ஸோ ஒரு வில்லேஜ், ப்ராப்பர் வில்லேஜ் தான் இது. சடன்லி ஐ ரியலைஸ் தட் என் பர்ஸ் நான் கரெக்டாக வச்சுருக்கேனா எனக்கு அப்படின்றது மாதிரி ஒரு ஞாபகம், ஒரு சந்தேகம் வந்தது. அதனால் செக் பண்ணிக்கிட்டேன் பர்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. கோயிலுக்கு வந்தாச்சு. ஜஸ்ட் ஹார்ட்லி உங்களுக்கு 5 minutes தான் ஆகும் கீழேருந்து மேலே வரதுக்கு. இட்ஸ் அ வெரி ஷார்ட் ஹில். ஸோ யூ கேன் see the bike and car parking here. நீங்கள் பிக் பண்ணிக்கலாம் எங்கே நிற்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கோயில் வந்துட்டோம். இதுதான் அந்த என்ட்ரன்ஸு. ஸோ நீங்கள் கொஞ்சம் தூரம் ஒரு 5 to 10 meters நடக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா வியூ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஹில்லேருந்து. ஸோ ஃபுல்லாக நிறைய லேக்ஸ், அப்புறம் நிறைய க்ரீனரிஸ் இருக்குது. ஸோ கோயில் லொக்கேட் ஆகிருக்க இடம் வந்து ஒரு ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு இடம். இன்றைக்கி வந்து வைகுண்ட ஏகாதசி அப்படின்றதுனால கொஞ்சம் க்ரௌட் இருக்குது. கோயிலோட டைமிங்ஸ் பார்க்கலாம். 8 to 12 the morning, அப்புறம் ஈவினிங் 4 to 7ங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாமி பார்த்தாச்சு. உள்ளே வந்து வீடியோ எடுக்க முடியல. ஸோ சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய குரங்கு இருக்குங்க, ஏகப்பட்ட மங்கீஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கையில் என்ன எடுத்துகிட்டு போனாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய மங்கீஸ் இருக்குது. இதுதான் ரொம்ப மோசமான குரங்காக இருக்குது. இப்போ வந்து கோயிலேருந்து கிளம்பியாச்சு. இப்போ இங்கே வேடந்தாங்கல் போகிறோன்னு பிளான் பண்ணியிருக்கோம். வேடந்தாங்கல் வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 8 kilometers இந்த கோயிலேருந்து. ஸோ இது மலையிலேருந்து இறங்கிட்டு then you have to take a right for வேடந்தாங்கல். In 100 meters, make a U-turn. Make a U-turn. ஸோ வந்த வழியே தான் திருப்பி இறங்க போகிறோம்.
பார்த்தீங்கன்னா வேடந்தாங்கல் வந்தாச்சு. ஸோ அந்த கார்லாம் பார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐம் லுக்கிங் ஃபார் அ பார்க்கிங் ஸ்பாட் ஹியர். ரொம்ப க்ரௌடு இல்லை. ஓகே, ஸோ இங்கே பார்க் பண்ணியாச்சு. இப்போது வேடந்தாங்கல் வந்தாச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கோவிட்னால அந்த ஏரி உள்ளே போய் பார்க்க முடியாது. ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் நீங்கள் வெளியிலேருந்து ஒரு இந்த ஏரியை தான் வியூ பண்ண முடியும். இங்கே வந்து பேர்ட்ஸ்லாம் சரியாக கிளியராக தெரியல. ஸோ டிசப்பாயின்மெண்ட்.